அதுப்பா வடை சட்டி சாப்பாடு நேற்று வச்ச யாருக்கெல்லாம் வடை சட்டியில் சாப்பிட்றது பிடிக்கும்? நேற்று வச்ச பழைய சாப்பாடு அப்புறம் பழைய குழம்பு இதெல்லாம் அப்படியே சூடு பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் வந்து நாங்கள் வாங்கி அழகாக கட் பண்ணி போட்டு அழகாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, மாங்காய் கட் பண்ணி போட்டது இதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம், நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச மாங்காய் வந்து இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இதை வந்து அப்படியே உள்ள கை வச்சோன்னா வேலைக்காது. ஆமாம், கை வச்சு எடுத்தால் கெட்டு போயிடும். அதனால் கை வச்சு எடுக்கக்கூடாது, அதுக்காக தான் தட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு கடி மிளகா, ஒரு கடி மிளகாய் இப்போ ஒன்று மிளகா செம்மையாக இருக்கும். இது செம்ம காரமாக இருக்குப்பா. எப்பயுமே அந்த ஊசி மிளகா, இந்த காந்தாரி மிளகா தான் காரமாக இருக்கும். இந்த மிளகாலாம் அவ்வளோ காரம் வராது, ஒரு சிலது காரம் நல்லா வரும். மிளகாவுக்கு வந்து மாங்காய் அப்புறம் அந்த பச்சை மிளகா இதை எடுத்து வச்சு அப்படியே ஒரு குட்டி சாப்பாடு ரொம்ப கொலன்னு இருக்குது. ஸோ திலகாவுக்கு வந்து இப்போது நம்ம போட்டு போகிறோம். ஸோ இது வந்து சாப்பாடு, பழைய சாப்பாடை தயிர் போட்டு மிக்சியில் அப்படியே குறன்னு அடிச்சது. ஸோ இதையும் க்ரீமியாக இருக்கும், அதை நீயே சொல்கிற. ஆமாம், நம்ம வந்து மிக்சியில் போட்டு தயிர் போட்டு நல்லா அரைக்கும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நிறையா க்ரீமியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும். நம்ம மாவாக மையாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குறன்னு அரைச்சி அதையே அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.